ஜென்ரலாகவே ஒரு பளிச்சுன்னு ஒரு புடவை கட்டின்னு போகிறோம், இல்லை ஒரு புதுசாக நகை நாணயம் ஏன்னா இப்போ இருக்கிற சீசனில் ஒரு செயின் 1, 2 எக்ஸ்ட்ரா போட்டுட்டாலே அது பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா ஈவன் நம்ம சொந்தக்காராலே வந்துட்டு நம்மளை ஒரு மாதிரி ஒரு பார்வை பார்த்தாலே போகிறோம், அவள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறாங்கிறது வேற. அவள் ஜஸ்ட்டு பார்த்தாலே நமக்கு அன்னி ஃபுல்லாக அவள் பார்த்தாடி எனக்கு உடம்பு முடியாமல் படுத்தணும். அது எந்த லெவலுக்கு வேணால் கொண்டு போவான். திருஷ்டிக்கு கண் திருஷ்டிக்கு அவ்வளோ சக்தியும் பவரும் இருக்குது. கண் திருஷ்டி மனசில் பட்டுது நமக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் தோணித்துனாக்க உடனே நன்னா உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிண்டு நீங்கள் குளிக்கும்போது ஒரு புடி கல்லுப்பு அதை எடுத்து பக்கெட்டில் போட்டு 2 மஞ்சப்பொடியும் அதில் போடுங்க. அதில் போட்டுவிட்டு அதை நான் தலைக்கு ஊற்றிட்டு குளிக்கணும். வெடிகாலம்பர சாயங்காலங்கிறது கணக்கில்லை. அன்றைக்கி எப்போ குளித்தாலுமே நீங்கள் அமாவாசை தேதியில் நீங்கள் குளித்தா ரொம்ப விசேஷம். கார்த்தாலையும் குளிக்கலாம், சாயங்காலமும் குளிச்சுக்கலாம். இது அமாவாசை தினத்தை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி குளிச்சேன்னாக்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அந்த திருஷ்டியெல்லாம் மாறும். ஸோ ஒரு அமாவாசை 2 அமாவாசை அந்த மாதிரி கூட குளிச்சுக்கலாம். நீங்கள் அந்த அமாவாசை தினத்தை அன்னைக்கு இதுக்கு சக்தி ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு. ஸோ அந்த தேதியில் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி என்னமோ பாதிப்பு இருக்குது, எனக்கு யாரோ திருஷ்டி பண்ணுறக்கா, எனக்கு மனசு கொஞ்ச நாளாக சரியில்லை, அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு தோணித்துனாக்க இந்த மாதிரி ஒரு பொடி கல் உப்பும் ஒரு 2 மஞ்சப்பொடியும் நீங்கள் அதில் போட்டு நீங்கள் குளிச்சேன்னாக்க கண்டிப்பான முறையில் உங்கள் திருஷ்டி எல்லாம் விலகும், மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும்.